हाय कुटीज। हाय बच्चों। कितने डे? आज क्या दिन है? संडे। आज रविवार ना, संडे। संडे क्लास எடுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? आज की संडे क्लास लेने लिए आप आए हैं ना? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? आप सब तैयार है ना? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? ठीक है, हम प्रार्थना करेंगे। எல்லாரும் என்ன பண்ணுங்க, முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பா கூட எங்க கூட பேசுங்க, ஓகேவா? सब जन क्या करना है, घुटने टेक कर हाथ जोड़कर आंखें बंद कर यीशु पिता के साथ हमारे साथ बात करें, ठीक है? ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ठीक है, हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பு பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारे स्वर्गीय இந்த पिता, நல்ல நாளுக்காக உமக்கு கோடாப்படி நன்றி செலுத்துகிறோம். अच्छे समय के लिए हम कोटि कोटि स्तुति करते हैं। இந்த நாளில் கூட வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. दिनों में आए हुए हर एक बच्चों को आप आशीष कीजिए। இதை பார்க்கும்படியாக யாரெல்லாம் வாஞ்சியாக வந்தாங்களோ அவங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. इसे देखने के लिए कोई भी चागत के साथ आए उन सभी को आप आशीष कीजिए। இன்றைய தினத்துல கூட அன்றே சொல்லிக் கொடுக்க போகிறதான வசனம், ஸ்டோரி, கங்காவே, சாங் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आज के दिन में प्रभु आज सिखाने वाले जो गीत, स्टोरी, जो वचन, सब कुछ में आप सब कुछ को आप आशीष कीजिए। பரிசுத்த ஆவியானவர் தேவதாமே வழி நடத்துகிறமாறு ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा आप ही अगुवाई करने की हम प्रार्थना करते हैं। நீரே சொல்லிக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. आप ही हमें सिखाने के लिए हम प्रार्थना करते हैं। பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. बच्चे के साथ मिलकर हम भी सीखने के लिए आप अनुग्रह कीजिए। அந்த பிள்ளைகள் மூலமாக அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. उनके बच्चे के द्वारा उन परिवार को आप आशीष कीजिए परमेश्वर। நீங்க அந்நேரம் முழுவதும் இடத்துல தருகிறோம். बाकी समय पर आपके आत्मा हम सौंपते हैं। இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. धरती यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता। ஆமென். आमीन। ஓகே குட்டீஸ், ठीक है बच्चे, எல்லாரும் லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்த வசனம் படிச்சிட்டீங்களா? जो लास्ट हफ्ते में हमने आपको सिखाया वो सब वचन आपने पढ़ाई किया। நாங்க அப்போஸ்தலர்ல 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லி கொடுத்தோம்ல. हमने जो प्रेरित की पुस्तक उसमें तीसरा अध्याय 14वां वचन हमने आपको सिखाया ना। அதுல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொன்னார்ல. उसमें पतरस ने कहा है चांदी सोना मेरे पास तो नहीं है, जो मेरे पास है उसे तेरे को दे दूं करके ऐसा वचन लिखा। அவரிடத்துல இருந்தது என்ன? उसके पास क्या था? அவர்கிட்ட ஏசப்பா இருந்தாரு, उनके पास यीशु पिता था, அவருடைய வல்லமை இருந்துச்சு. उनकी सामर्थ था, அவருடைய வல்லமையினால அந்த முடவரை எழுந்து நடக்க பண்ணிட்டார்ல. उनके सामर्थ्य द्वारा वो लंगड़े को उठा के चलने के लिए लगाना। பேதுருடைய வல்லமையினால இல்ல, पतरस के सामर्थ्य से नहीं, ஏசப்பாவோட வல்லமையினால यीशु पिता के जो सामर्थ्य से பேதுரு அவரை எழுந்து நடக்கும்படியாக சொன்னார். जो पतरस उनको उठ के खड़े होने के लिए कहा। அவர் விசுவாசித்தாரு, அப்படியே நடந்துச்சு. उन्होंने उलंघना विश्वास किया, वैसा ही हुआ। அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம விசுவாசித்தோம்னா ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்ப்போம். इसी तरह हम भी हमारे जीवन में यीशु पिता को विश्वास करेगा तो हम भी अद्भुत देखेंगे। சரி, இன்னைக்கு கூட நான் வந்து காடோட கிரியேஷனை பத்தி நான் சொல்லி கொடுக்க நான் ஆசைப்படுறேன். ठीक है, आज भी मैंने आपको जो परमेश्वर की जो परमेश्वर ने बनाया वो सृष्टि किया उसके बारे में मैं कहने के आया हूँ। இந்த வேர்ல்டு ஃபுல்லா அதுக்கு மேல இருக்கிறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து 7 நாள்ல சாரி 6 நாள்ல சிருஷ்டித்தார். जो इस दुनिया में रहने वाले सब कुछ और जो आकाश के ऊपर जो मनुष्य जो कुछ है सब चीजों को परमेश्वर ने 7 दिन के अंदर बना के सृष्टि किया है। 7வது நாள் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமாக ஆண்டவர் வந்து ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். और 7वां दिन वो सब बना के परमेश्वर ने उसे देखकर अच्छा लगा करके परमेश्वर ने उसको वहाँ पर विश्राम किया है। அதே போல அதை குறித்து தான் ஒரு பாட்டு நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம். ठीक है, उसके बारे में भी हम एक गीत आपको सिखाने वाले हैं। சரி, நல்லா கவனிங்க குட்டீஸ். अच्छा ध्यान दीजिए बच्चे। ஒரு இங்கிலீஷ் சாங், एक ये अंग्रेजी का गीत है। ஒரு 4 லைன் தான், அதே தான் ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு. 4 ही लाइन है, वही बार बार आएंगे। சரி, நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். मैं आपको एक कदम कदम आपको सिखाता हूँ। நீங்க அதை வந்து கவனமா பார்த்து அப்புறம் எங்க கூட சேர்ந்து பாடுங்க, ஓகேவா? अब हम क्या करेंगे, हमारे साथ मिलकर उसे ध्यान से उसको देखकर हमारे साथ क्या करो मिलकर गीत गाएं। நீங்க எல்லா பிள்ளைங்களும் நல்ல கிளவர், ரொம்ப आप सब बच्चे अच्छा क्लेवर हैं। ஒரு டைம் சொன்னாலும் அப்படியே நீங்க பிக்கப் பண்ணிடுவீங்க. एक बार हम कहेंगे तो एक मतलब आप क्या करते हैं, अच्छा पकड़ लेते हैं। பின்னாடி சொல்றீங்களா? ठीक है, हमारे पीछे आप कहेंगे My God is so great, so strong and mighty, there's nothing my
God cannot do. Okay, well, the mountains are His, the stars are His, the rivers are His. அதே தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஓகேவா? वही वापस वापस आएगा। இன்னொரு டைம் சொல்றீங்களா? एक बार कहेंगे। My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handwork do. அப்புறம் அந்த 4 லைன்ஸே திரும்ப வந்துடும். ஓகேவா? उसके बाद वो 4 लाइन वापस आएगा। சரி, நான் பாடுறேன், நீங்க கவனிங்க. ஓகேவா? ठीक है, मैं गीत गाती हूँ, आप क्या करो देखो। நெக்ஸ்ட் டைம் நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. और अगली बार आप क्या करो, मिलके आप साथ में गाएं। My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handwork too. God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. இன்னொரு டைம் நீங்க என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? आप हमारे पीछे एक बार लेके गाएंगे। சரி, இப்போ நீங்க கவனிச்சிட்டீங்க. இந்த டைம் நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? आपने ध्यान दिया है, देखा है, आप क्या करो, मेरे साथ मिलकर गीत गाएं। ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. நல்லா கவனிச்சு என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handworking too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க வந்து சாங் நீங்க கத்துக்கிட்டீங்க. ठीक है बच्चे, आपने गीत सीख लिया है। இப்போ நீங்க ஆக்ஷன் பாக்குறீங்களா? अभी आप एक्शन देखेंगे। ஆக்ஷன். My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க ஆக்ஷன் பார்த்துட்டீங்களா? ठीक है बच्चे, आपने एक्शन देखा है ना? நல்லா இருந்துச்சா ஆக்ஷன்? अच्छा लगा आपको? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்டோரி என்னன்னா, आज की जो कहानी क्या है, ஆண்டவருடைய கிரியேஷன் பத்தி நாங்க சொல்லி கொடுக்குறோம். परमेश्वर ने जो बनाया हुआ उस कार्य के बारे में हम कहने वाले हैं। இப்போ ஆதியில தேவன் மட்டும்தான், தேவன் அவருடைய சேனைகள் தேவதூதர்கள் அப்படி அவருடைய சேனைகள் எல்லாம் இருந்தாங்க. आदि में परमेश्वर और उनके जो देवदूत लोग और उनकी सेना उन सब थे।
ஆனா அதுக்கு அப்போ வந்து வானம் பூமி எதுவுமே இல்லை. तभी आकर आकाश और पृथ्वी कुछ भी नहीं था। அவருக்கு வந்து எல்லாமே சமமா அவருடைய கரங்கள்ல எல்லாம் இருந்துச்சு. उनके सब कुछ उनके जो हाथ में सब हाथ में था उनके साथ। சரி, இப்போ வந்து ஆண்டவர் தனியா இருந்ததுனால அவர் நினைச்சாரு நம்ம வந்து என்ன பண்ணணும், யாரோட பேசணும், அவங்கள வந்து நம்முடைய பிள்ளை மாதிரி நேசிக்க முடியாதான ஒருத்தவங்களை உருவாக்கணும்னு நினைச்சாரு. तभी परमेश्वर ने सोचा कि अभी हमें दूसरे से बात करना है और उनके जो साथ में मेल मिलाप करना है, मेरे बच्चे के समान देखना है करके ऐसा परमेश्वर ने सोच रहा। ஏன்னா தேவ தூதர்களை அவர் அவரோட அந்த மாதிரி ஸ்தானத்துல அவருடைய பிள்ளைங்கிறதான ஸ்தானத்துல அவர் வச்சில்ல. क्योंकि स्वर्गदूत लोग को परमेश्वर ने उनके बच्चे के स्थान में नहीं रखा था। ஆனா அவங்கள வந்து ஒரு வேலைக்காரர்கள மாதிரி தான் வச்சிருந்தாரு. उनको एक नौकर के समान रखा था। ஏன்னா அவருடைய வேலையை அவங்க செய்வாங்க, அவரை ஆராதிப்பாங்க, எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதை அவங்க செய்வாங்க. क्योंकि वो लोग उनके जो काम करते थे और उनकी आराधना करते थे, जो कुछ वो कहता है वो करते थे। இப்போ அவருடைய பிள்ளைன்னா அவரு அவங்க கிட்ட நல்ல எப்பவுமே பேச முடியும், அவங்களோட ஐக்கியமா இருக்க முடியும், அவரு வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் இல்லையா. उनके बच्चे तो क्या करता है, हमेशा उनसे बात करता है, उनसे प्यार कर सकता है, जो कुछ चाहे वो मांग सकता है, हमेशा उनके साथ रह सकता है ना। அதே மாதிரி ஒருத்தவங்களை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ऐसा एक इंसान मतलब एक जन को बनाना करने के लिए परमेश्वर सोच रहा था। அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல உருவாக்கிடணும். उसके पहले क्या करना है, जो उनकी जो जरूरत है वो सब पूरा करने के लिए परमेश्वर ने वो पूरा पहला ही बनाने की सोच रहा है। அதனாலதான் ஒரு வானம் பூமி அதுல உள்ள எல்லாத்தையும் அவங்களுக்கு மனுஷங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சிருஷ்டிச்சாரு. इसीलिए आकाश पृथ्वी जो कुछ मनुष्य के लिए जरूरत है वो सब परमेश्वर ने बनाया है। இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் சிருஷ்டிக்க போறாரு. अभी पहला दिन जो इंसान को जो जरूरत है वो सब परमेश्वर करने वाला है। முதல்ல என்ன தெரியுமா உருவாக்குனாரு? पहला क्या उसने बनाया परमेश्वर, வானம் பூமி லைட், जो आकाश और पृथ्वी, उसके बाद उजियाला। இப்போ வந்து இந்த வானம் பூமியும் ஆண்டவர் உண்டாக கடவுதுன்னு வார்த்தையினாலதான் சொன்னாரு. और ये आकाश और पृथ्वी सिर्फ हो जाओ ऐसा करके परमेश्वर के मुंह से कहा था, அதெல்லாம் உண்டாயிடுச்சு. वो सब हो गया है। அவர் வார்த்தையினால என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் உருவானதெல்லாம் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். जो उनके मुंह के द्वारा जो कुछ उन्होंने बोला है वो सब जो हुआ है वो सब क्या करते हैं, हम सृष्टि कहते हैं। இப்போ வந்து நம்ம அப்போ வந்து வானம் பூமி உருவாயிடுச்சு, ஆனா அது இன்னும் தனித்தனி ஆகல, எல்லாமே தண்ணி நிரம்பி இருந்துச்சு. வானம் எதுன்னு தெரியாது, பூமி எதுன்னு தெரியாது, எல்லாமே தண்ணியா இருந்தது. अभी जो आकाश और पृथ्वी बन गया, लेकिन वो आकाश क्या है जो पृथ्वी क्या है समझ में नहीं आया, क्योंकि पूरा जगह पूरा पानी से भरा हुआ था। இப்போ தண்ணியில ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. ஆழம் அங்க நம்ம அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா வானம் பூமி உருவாச்சு, அந்த ஆழத்தின் மேல இருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். हम जो उत्पत्ति में हम पढ़ते हैं, पहला अध्याय में हम पढ़ते हैं जो आकाश और पृथ्वी बनाए तभी जो पूरा जो पानी के ऊपर क्या था, अंधेरा था, जो अंधेरा में जो कुछ भी नहीं दिखता था, तो परमेश्वर ने क्या किया, उसके लिए कुछ बनाने की सोच रहा था। அப்போ அந்த இருட்டுல மனுஷன் வாழ முடியாதுல்ல, அதனால ஆண்டவர் லைட்டை உருவாக்குனார், வெளிச்சத்தை உருவாக்குனார். उस अंधियारा में जो मनुष्य जीने की नहीं होगा, इसीलिए परमेश्वर वहाँ पर एक जो उजाला को सृष्टि किया। இப்போ இது உருவான உடனே முதல் நாள் வேலை முடிஞ்சிச்சு. अभी ये होते ही पहला दिन हो गया है। அப்போ அங்க என்ன சொல்லிருக்குது, சாயங்காலமும் காலையும் மாறி மாறி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லிருக்கு. जो बाइबल में जो कहा है जो संध्या काल और सुबह आके एक दिन हो गया करके वहाँ पर लिखा। அது வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்கள்ல ஃபர்ஸ்ட் டேயோட கிரியேஷன். यदि आप देखेंगे तो उत्पत्ति पहला अध्याय 1 से लेकर 5 तक हम पढ़ेगा तो जो पहला दिन का सृष्टि वहाँ पर लिखा है। இப்போ ரெண்டாவது நாள் என்ன செய்ய போறாருன்னா, अभी दूसरा दिन क्या करने वाला है, இப்போ அந்த வானத்துக்கு மேல தண்ணி சொன்னேன்ல, ஃபுல் தண்ணியா இருந்துச்சு. வானம் எது பூமி எதுன்னே தெரியாது, வானமும் இல்ல பூமி இல்ல, வானம் பூமி உருவா கடவுதுன்னு சொன்னாரு. अभी पूरा जगह पूरा पानी से भरा हुआ था, आकाश क्या है पृथ्वी क्या है समझ में नहीं आया,
जो आकाश हो जाओ पृथ्वी हो जाओ करके तो परमेश्वर कर दिया है। இப்ப அதை நம்ம தனித்தனியா செப்பரேட்டா அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல. अभी उसे अलग अलग से हम उसे पहचानना है, इसीलिए परमेश्वर ने कुछ किया है। அதனால வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வானத்துக்கு மேல இருக்கிற தண்ணிய தனியா பிரிச்சுட்டாரு. அந்த வானத்துக்கு மேல ஒரு பாதி தண்ணி, வானத்துக்கு கீழே ஒரு பாதி தண்ணியும் பிரிச்சுட்டாரு. अब इसीलिए परमेश्वर ने क्या किया है, जो आकाश के ऊपर जो पानी को अलग कर दिया और पृथ्वी के नीचे आकाश के नीचे जो पानी को अलग कर दिया। இப்ப பாருங்க குட்டீஸ், நமக்கு மழை வருதுல்ல. देखो अभी देखो बच्चों, हमें हमारे लिए बारिश होते हैं ना। இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, கீழே இருக்கிற தண்ணி ஆவியாகி மேல போய் கிளவுட்ஸ் உருவாகி அந்த கிளவுட்ஸ் வந்து திரும்ப வந்து சூடாயிடுச்சுனாதான் தண்ணியா மழையா வருதுன்னு சொல்லுவாங்க. अभी हम पढ़ते हैं साइंस में, जो नीचे जो पृथ्वी भूमि पे जो पानी है वो जो क्या होता है, जो धुआं से निकलकर ऊपर जाकर बादल होकर उसके बाद गर्म होके क्या होता है, हमारे लिए बारिश जैसा आता है। ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வானத்துக்கு மேல ஒரு தண்ணி இருக்குதான், பண்டக சாலையில தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर कहता है जो आकाश के जो मंडल के ऊपर एक जो पानी का जमा करने के लिए एक स्थान परमेश्वर रखा है। அப்ப பாருங்க, அப்ப இந்த பைபிள் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். 7ஆம் வசனத்துல अब उत्पत्ति पहला अध्याय 7वां वचन आप पढ़ेगा तो आपको अच्छी तरह समझ में आएगा। அப்போ வந்து இந்த வானத்துக்கு மேல வந்து என்ன பண்ணாரு, அப்ப வானம் பூமி உருவாக்கணும்னு சொன்னாரு. அந்த தண்ணிய மேல அடைச்சு வச்சுட்டு அந்த மேல வந்து தண்ணிக்கு கீழே வந்து ஒரு ஆகாய வெளிவ பரப்பிட்டாரு. तभी परमेश्वर ने वो आकाश को बना के उसके ऊपर क्या किया, परमेश्वर वो पानी को ऊपर एक जो स्थान में रखकर उसको क्या कर दिया, बंद कर दिया। बंद करके वहाँ पर एक जो आकाश को रख दिया वहाँ पर। அத ஆகாய விரிவுன்னு சொன்னா அதுதான் வானம். जो उसमें जो आकाश जो कहते हैं, जो आकाश ऐसा कहते हैं ना, वही वो होता है। அப்ப வானத்துக்கு இன்னொரு பேர் என்ன, ஆகாய விரிவு. जो आकाश का दूसरा जो नाम क्या है, ஆகாய விரிவு. சரியா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்போ வந்து 2வது நாள் இந்த ஆகாய விரிவுக்கு என்னன்னு சொல்லிட்டு பேரிட்டாரு, வானம்னு பேரிட்டாரு. இப்ப 2 செகண்டே போயிடுச்சு. अभी देखो जो दूसरा दिन जो आकाश को लिए परमेश्वर ने क्या नाम रखा है, जो बादल करके नाम रखा है। இப்போ 3வது நாள் வருது. अभी तीसरा दिन आता है। இப்போ 3வது நாள் என்ன பண்றாரு, ஆகாய விரிவ மேல வானத்தை அப்படின்னா வானத்துக்கு மேல தண்ணியை அடைச்சு வச்சுட்டு அப்புறம் வானத்தை அப்படின்னா ஆகாய விரிவினால மூடினாரு. जो भी पानी को ऊपर से रखकर बंद करके जो पानी को बंद कर दिया आकाश के ऊपर, அப்புறம் கீழே வந்து தண்ணினா இது நிரம்பி இருக்குது. तभी अभी क्या होता है, आकाश के नीचे पूरा पानी से भरा हुआ है। ஆனா பூமி எது தண்ணி எதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லா தண்ணியாவே தான் இருக்குது. अभी जमीन क्या है, अभी पानी कौन सा है होता है समझ में नहीं आ रहा है, पूरा पानी था। அதனால என்ன சொன்னாருன்னா, இந்த தண்ணி எல்லாம் ஓரிடத்துல சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா பூமியை தனியா தெரியணும், அதனால இந்த தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. अभी परमेश्वर ने क्या किया है, जो पानी सब एक जगह अलग होना है, क्योंकि जमीन दिखना चाहिए करके परमेश्वर ने अलग किया है पानी को। இப்ப பாருங்கன்னா, இப்ப வந்து தண்ணி சேர்ந்துச்சுல, எல்லா தண்ணியும் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு. அதுக்குதான் தமிழ்ல வந்து சமுத்திரம் அப்படின்னா நம்ம கடல் சொல்றோம்ல, சி. அப்போ வந்து அந்த ஓசோன்ஸ், இந்த மாதிரி ஓசோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் அதுதான் வந்து ஆண்டவர் அந்த தண்ணி எல்லாம் அதுல சேர்த்துட்டாரு. अभी परमेश्वर ने क्या किया है, जो पानी को अलग किया है उसको क्या परमेश्वर नाम रखा है, समुद्र करके, ऐसा जो सागर ऐसा जो कहते हैं ना, उसको परमेश्वर ने अलग करके वो रख दिया है। இப்ப வந்து இந்த பூமி தெரியுது இல்ல, அது வெட்டாந்தரையா தான் இருக்குது, அதுல எதுவுமே இல்ல, அதுக்கு பூமின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. अभी पृथ्वी दिखता है, वहाँ पर कुछ नहीं है, पूरा जमीन दिखता है, इसीलिए परमेश्वर ने उसका नाम पृथ्वी रख दिया है। இப்போ வந்து இந்த பூமியில வந்து வெறுமையா இருக்கிறதுனால, பூமி வெறுமையா இருந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல. அதனால எல்லா பிளான்ட்ஸ் அப்படின்னா புஷஸ், கிராஸ், அந்த மாதிரி நிறைய எல்லாம் அப்படின்னா செடி கொடி மரம், அப்புறம் கனிதரு மரம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அன்னைக்கு 3வது நாளே உருவாக்கிட்டாங்க. तभी परमेश्वर देखा, जो क्योंकि पृथ्वी पूरा क्या था, पूरा काली था, कुछ भी नहीं था, जमीन पूरा ऐसा काली था। ऐसे काली रहेगा तो अच्छा रहेगा क्या, नहीं ना। इसलिए परमेश्वर ने क्या किया है, जो वहाँ पर जो पृथ्वी पर उगने के लिए जो झाड़ पौधा, जो फल देने वाला पौधा, सब वेजिटेबल की जो झाड़ को परमेश्वर ने बनाया है। இப்போ வந்து இது சாயங்காலமும் காலையிலயும் வந்து 2வது நாள் முடிஞ்சிச்சு. अभी देखो ராத்திரியும் பகலும் வந்து ராத்திரியும் காலையிலயும் வந்து 3வது நாள் முடிஞ்சிச்சு.
சாரி. अभी क्या हुआ है जो रात अंधेरा हो गया और सुबह हो गया तो तीसरा दिन हो गया है. இப்ப 4வது நாள் வந்துச்சு. 4வது நாள் என்ன படைக்க போறாரு? अभी चौथा दिन आ गया. चौथा दिन क्या बनाने वाला है? இப்போ பூமி வந்து இருட்டா இருக்குது இல்ல, வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னாரு. இப்ப நார்மல் வெளிச்சமா இருக்குது. अभी जो परमेश्वर ने भूमि को बना दिया, अभी जो अंधेरा था परमेश्वर ने उजाला बना दिया. अभी नॉर्मल जो उजाला है எப்பவுமே வெளிச்சமா இருக்குது. ஆனா ராத்திரி எது பகல் எது அப்படின்னு நமக்கு தெரியல. अभी हमेशा के लिए क्या होता है वो उजाला है. अभी रात क्या है अंधेरा सुबह क्या है हमें समझ में नहीं आया. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, வானம் என்கிறதான அந்த ஆகாய வெளியில जो इसलिए परमेश्वर ने क्या किया जो आकाश करके उस जगह पर அந்த பெரிய சுடர்களையும் சின்ன சுடர்களையும் உருவாக்குனாராம். जो वहाँ पर जो छोटे जो तारे और बड़े तारे को परमेश्वर ने बनाया है. பெரிய சுடர்கள்னா என்னது, சன் மூன், அப்புறம் சின்ன சுடர்கள்னா ஸ்டார்ஸ், இதெல்லாம் உருவாக்குனாரு. और जो बड़ा जो तारे क्या मतलब क्या होता है वहाँ पर जो सूरज और चंद्रमा को बनाया और छोटा तारा को भी परमेश्वर वहाँ पर बनाया. பாருங்க, அப்ப வந்து 4வது நாள்ல என்னென்ன உருவாச்சு, சன் மூன் ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாமே வானத்துக்கு மேல வானத்துல என்னென்ன வெளிச்சம் கொடுக்குதோ அந்த எல்லா இதுவும் ஆண்டவர் வந்து 4வது நாள்ல உருவாக்கிட்டாரு. अभी परमेश्वर ने आकाश के ऊपर जो चंद्रमा जो सूर्य जो तारे है वो सब पूरा बना के चौथा दिन हो गया है. அதெல்லாம் எதுக்கு உருவாக்குனாரு? वो सब किसके लिए बनाया है? ராத்திரி எது பகல் எது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்கும்படியாக ஆண்டவர் அதெல்லாம் உருவாக்குனாரு. रात क्या है और सुबह क्या है करके समझ में आने के लिए परमेश्वर ने अलग किया है. இப்ப நமக்கு தெரியுதுல்ல குட்டேஸ், அப்படின்னா பகல்ல வந்து யார் வருவா, சூரியன் வருவா. अभी हमें पहचान मतलब हमें मालूम पड़ता है कि वो सुबह और मतलब दोपहर में कौन आता है क्या आता है, सूरज आता है. அப்ப ராத்திரி எது வரும், சந்திரன் வரும். और रात को क्या आता है, चंद्रमा आता है. அப்ப வந்து இதுக்காக தான் ஆண்டவர் அந்த பெரிய சுடர்களையும் சின்ன சுடர்களையும் வானன்கிறதான ஆகாய விரிவில உருவாக்குனாரு. इसीलिए परमेश्वर ने जो आकाश में सूरज और चंद्रमा और छोटे छोटे तारों को परमेश्वर ने बनाया. இப்ப எத்தனை நாள் போயிடுச்சு? अभी कितना दिन हो गया है? 4 days ஓடிடுச்சு. अभी 4 दिन बाद गया है. அப்ப இப்ப வந்து 5வது நாள் வருது. अभी 5वां दिन आ रहा है. இப்ப அந்த 5வது நாள் अभी ये 5वां दिन में ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, परमेश्वर ने क्या करता है அந்த சமுத்திரம்ன்ற கடல்ல जो समुद्र करके उस सागर में மச்சங்கள், அப்படின்னா அந்த மச்சங்கள என்னது, ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ், பெரிய ஃபிஷ் எல்லாத்தையும் கடல்ல உருவாக்குனாரு. वहाँ पर जो प्राणी को बनाया, प्राणी मतलब वहाँ पर रहने वाला जो मछली जो कुछ है जो समुद्र में आप देखते हैं ना वो सब परमेश्वर ने बनाया. நிறைய நமக்கு தெரியும்ல, ஸ்டார் ஃபிஷ், நத்தை, அப்புறம் சங்கு, அப்புறம் நிறைய அதுல கிடைக்குது இல்ல. அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில தான் வாழுது இல்ல. हमें पता है ना जो जो पानी में रहते हैं जो स्टार फिश है जो कुछ जो आप अभी देखते हैं वो जो सब फ्रॉग वो सब क्या किधर रहते हैं, पानी में रहता है. இப்போ வந்து அப்புறம் என்ன பண்ணாரு, பேர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் படைச்சாரு. और उसके बाद क्या परमेश्वर ने क्या किया है, पक्षी को बनाया. அதெல்லாம் படைச்சு அது வந்து வானத்துல பறக்கும்படியா ஆண்டவர் விட்டாரு. वो सब परमेश्वर ने बनाकर जो आकाश में उड़ने के लिए परमेश्वर ने बनाया है. அப்போ வந்து பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், அப்புறம் வந்து என்னது சீல இருக்கிற எல்லா திங்ஸையும் ஆண்டவர் படைச்சாரு. तो उस दिन क्या हुआ जो पक्षी जो जो समुद्र में रहने वाले सब कुछ को परमेश्वर ने बनाया. இப்போ படைச்சாரு. இது 5வது நாள். ये कभी बनाया परमेश्वर 5वां दिन. இதெல்லாம் படைக்கக்குள்ள 5 நாள் முடிஞ்சிருச்சு. ये सब बनाते ही 5 दिन खत्म हो गया. இப்போ 6th டேல என்ன உருவாக்குனாரு, அனிமல்ஸ் எல்லாம் உருவாக்குனாரு. अभी 6वां दिन परमेश्वर ने क्या करता है, क्या किया है, पूरा जानवर को बनाया है. இப்போ அனிமல்ஸ்ல நம்மளையும் சேர்த்து 6வது நாள் தான் உருவாக்குனாரு. और जानवर के साथ मिलकर वो 6वां दिन में मनुष्य को भी परमेश्वर ने बनाया. இப்போ வந்து இந்த ஆதியாகமத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அனிமல்ஸ பாக்கும்போது வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ், அப்படின்னா காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகளை, தனி ஊரும் பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. जो हम देखते हैं जो आप जानवर मतलब क्या होता है, जो जंगल में रहने वाले और घर पे रहने वाले जो पशुओं को परमेश्वर ने अलग अलग से किया है. அப்போ இது இப்ப நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டுல என்னென்ன வளர்க்குறோமோ அதெல்லாம் என்னது, வீட்டு விலங்குகள், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. अभी हम जो घर पे जो पालते हैं जो जानवर का हम क्या करते हैं, घर की जानवर जो मतलब घर पशु ऐसे कहते हैं. அப்புறம் காட்டுல என்னென்ன வாழுதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. और जो जंगल में रहने वाले उस जानवर क्या कहते हैं हम, जंगली पशु ऐसे कहते हैं. அப்புறம் ஊர் பிராணிகள் என்ன வருது, ஸ்னேக் வருது, லிசார்ட் வருது, அது மாதிரி நிறைய
இதெல்லாம் வருது இல்ல. और तैरने वाले जो सब प्राणी सब रहते हैं उसमें क्या होता है जो कुछ जो चिड़ी है मतलब जो मुखी है वो जो सांप है वो सब है उसमें। சரி, இது எல்லாத்தையும் 6வது நாள் படைச்சாரு. ये सब परमेश्वर ने 6वां दिन बनाया है। இதெல்லாம் எப்படி சொன்னாரு? வார்த்தையினால வாயில சொன்னாரு, அதெல்லாம் உருவாயிச்சு. ये सब परमेश्वर ने कैसा बनाया? उनके मुंह से कहा, जो जो हो जा ऐसा कर कहा, वो सब हो गया है। இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி வச்சுட்டு अभी हमारे लिए जो इंसान के लिए जो कुछ जरूरत है वो सब पूरा बना के रखे। இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் நீங்க படிக்கும்போது अभी परमेश्वर ने कहता है जो ये सब बनाने के बाद जो उत्पत्ति एक पहला अध्याय उसमें 27 वचन में कहता है நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. अपने स्वरूप के अनुसार अपने जो स्वरूप के समान एक मनुष्य को बनाएंगे करके परमेश्वर ने कहता है। ஏன்னா மனுஷன் தனியா இருக்க கூடாதுன்னு அவங்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுலயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. क्योंकि मनुष्य अकेले नहीं रहना है करके परमेश्वर उसके लिए जो पुरुष स्त्री करके परमेश्वर उसी में बना दिया है। அதுக்கப்புறமா தான் தனித்தனியா செஞ்சாரு. उसके बाद क्या हुआ? अलग अलग से किया है। இப்போ மனுஷனை எப்படி தெரியுமா பண்ணாரு? अभी मनुष्य को कैसा उन्होंने बनाया है? அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல जो उत्पत्ति 2वां अध्याय 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா उसमें 6वां वचन हम देखेंगे। இது वரைக்கும் மழை பெய்யல, अभी तक बारिश नहीं हुआ ना, அதனால பூமியில எப்படி போய் இருந்துச்சு? காஞ்சு போய் இருந்துச்சு. अभी पूरा जमीन जो पृथ्वी कैसा था? सूखा हुआ था। ஏன்னா அந்த தண்ணிய ஆண்டவர் தனியா பிரிச்சு சமுத்திரத்துல கொண்டு போயிட்டாரு. क्योंकि उस पानी को परमेश्वर ने क्या किया? जो अलग से करके समुद्र में डाल दिया है। அதனால இப்ப பூமி பாருங்க, மழை பெய்யலன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப இது கடக்கா இருக்கும்ல. अभी देखो पृथ्वी कैसा रहेगा? ये बारिश नहीं हुआ तो बहुत कड़क रहेगा ना। அதனால அங்க என்ன பண்ணாரு? மூடு பனியை வர விட்டாராம். इसीलिए परमेश्वर ने वहाँ पर क्या किया है? जो जो स्नो बोलते हैं, जो हम जो ठंडी के मौसम को हम पर परमेश्वर ने बनाया। பாருங்களேன், இந்த விண்டர் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்னோ எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும்ல. जो हम देखते हैं ना, जो ठंडी के मौसम में बहुत सारे जो ओस पड़ता है, அதே மாதிரி வர விட்டா காலையில பார்த்தா அதெல்லாம் ஈரமா இருக்கும் பாருங்க. जो इधर हम सुबह दिखाएगा तो क्या होता है? पूरा भीगा हुआ रहता है, पूरा पानी के समान। இப்போ அதே போல அந்த மண் ஈரமானதும் நம்மள களிமண்ல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டாரு. अभी वो पूरा जमीन जो भीग गया, पानी से भीग गया, इसीलिए वो उसमें परमेश्वर ने क्या किया? वो मिट्टी बनाकर நம்மள ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு हमें जो पुतले के समान बनाकर அவருடைய நாசின் சுவாசத்தை நம்முடைய மூக்குல ஊதுனாராம். और उनके जो श्वास को जो हमारे मुंह में फूंका है। அப்படின்னா ஆதாமுடைய மூக்குல ஊதுனாரு. उसका मतलब क्या है? आदम करके जो व्यक्ति के मुंह के अंदर फूंका है, உடனே அவன் மனுஷன் ஆயிட்டான். और तुरंत क्या हुआ? वो इंसान हो गया है। சரி, இப்ப அதனால முதல் மனுஷன் அப்படின்றதுனால ஆதாம்னு ஆண்டவர் பேரிட்டாரு. अभी पहला मनुष्य है करके परमेश्वर उनके लिए आदम करके नाम रखा है। இப்ப ஏவாளை என்ன பண்ணாருன்னா, अभी हवा को कैसा बनाया है? ஆண்டவர் உடனே அத உருவாக்கல. तुरंत परमेश्वर ने नहीं बनाया। இப்போ மனுஷனை ஆதாம மட்டும் படைச்சிட்டு ஆண்டவர் ஓய்ந்து இருந்தாரு. अभी सिर्फ मनुष्य आदम को बनाकर विश्राम किया था। அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துல उसके बाद 2वां अध्याय में 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா उसमें 21वां वचन हम देखेंगे। அங்கதான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரைய வர வச்சுட்டு उधर ही परमेश्वर आदम को एक जो भारी नींद डालकर அவருடைய विला எலும்பில இருந்து और उनकी फसली से அதுல இருந்து ஒரு மனுஷிய உருவாக்கிட்டாரு. उसमें से एक मनुष्य की मतलब लड़की को परमेश्वर ने बना दिया। அதுதான் ஏவா. वही हवा है। பாத்தீங்க குட்டீஸ்? देखा है ना बच्चों? அயர்ந்த நித்திரைனா நம்ம எப்படி ஒரு மயக்கத்துல இருப்பாங்கல்ல. भारी नींद मतलब बोले तो कैसा है? एकदम जो बेहोश में पड़ता है ना, वो होता है। இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? जो डॉक्टर सब कैसा उन्होंने जो ये सब दवा को लिया है, எல்லாமே இந்த பைபிள்ல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ये सब एक पवित्र शास्त्र में से लिया है। இப்போ இந்த ஆபரேஷன் பண்றாங்கல்ல, अभी जो ऑपरेशन करते हैं ना, அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ள அவங்க வைப்பாங்க. उनके क्या करते हैं? उन्हें पहला भारी नींद में डालते हैं। அதுக்குதான் அவங்களுக்கு மருந்தெல்லாம் போடுவாங்க. इसीलिए उनके लिए दवा सब डालता है, மயக்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. बेहोश होने की दवा देता है। அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு
ஆபரேஷனே பண்ணுவாங்க. उसके बाद ही उनको ऑपरेशन करता है। அவங்க எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க? वो डॉक्टर लोग किससे वो पहचान लिया है? அப்போ இந்த பைபிள் இருந்து அப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரை வர பண்ணி தானே ஒரு எலும்பை உடைச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படின்னா ஏவாளா உருவாக்குனாரு. परमेश्वर ने क्या किया? जो आदम को जो भारी नींद डालकर उनकी हड्डी से एक जो हड्डी निकालकर एक स्त्री को बनाया। इसलिए वो लोग यहाँ बाइबल से देखकर उन्हें बनाया। அப்ப அந்த மெடிசன் எல்லாம் இதுல இருந்து தான் உருவாயிடுச்சு. பைபிள்ல பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. वो सब दवाइयाँ ये सब यहाँ पर ही शुरुआत हुआ है। इसे देखकर वो लोग क्या किया? बनाया। அப்ப பாருங்க 6 நாள் ஆண்டவர் சிருஷ்டித்ததை நாங்க स्टेप बाय स्टेप உங்களுக்கு சொல்லிட்டோம். अभी देखो 6 दिन परमेश्वर ने जो जो बनाया हो जो सब कार्य को आपको क्या किया? कदम से कदम आपको हमने सिखाया है। நான் இன்னும் உங்களுக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்றாங்க. मैं एक बार आपको फिर कहता हूँ வசனம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்றேன். वचन कहाँ कहाँ है करके मैं आपको बताती हूँ। நீங்க வீட்ல போய் அதை படிச்சு பாருங்க. சரியா குட்டீஸ்? आप घर जाकर उसे पढ़ के देखो। அப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன உருவாக்குனாரு? வானம், பூமி, வெளிச்சம், லைட். पहला दिन परमेश्वर ने क्या किया? आकाश, पृथ्वी और उजियाला। அது வந்து ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1 to 5 வசனங்கள். उसमें उत्पत्ति पहला अध्याय 1 से लेकर 5 वचन तक। இப்போ செகண்ட் டே என்ன பண்ணாரு? और दूसरा दिन क्या किया परमेश्वर? ஆண்டவர் அந்த தண்ணி எல்லாம் தனித்தனியா பிரிச்சாருல்ல. वो पानी पूरा परमेश्वर ने अलग अलग किया है ना। வானத்துக்கு மேல ஒரு தண்ணி, வானத்துக்கு கீழ ஒரு தண்ணி. आकाश के ऊपर एक पानी, आकाश के नीचे एक पानी। அது என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அதுக்கு வானம்னு பேர் போட்டாரு. परमेश्वर ने वहाँ पर एक बादल को उत्पन्न करके उसके लिए आकाश करके रख दिया है। அது வந்து ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்துல वो उत्पत्ति पहला अध्याय में சாப்டர் 6 to 8 வசனங்கள் 6 से 8 वचन तक है। இப்போ வந்து தேர்ட் டே. अभी तीसरा दिन தேர்ட் டே என்ன படைச்சாரு? கீழ சமுத்திரம் அப்படின்னா தண்ணி எல்லாம் ஒன்னா சேர சொன்னார்ல. अभी परमेश्वर ने तीसरा दिन क्या किया है? जो पानी सब एक साइड हो जाओ करके அதுக்கு சமுத்திரம்னு பேர் வச்சாரு. उसके लिए सागर करके जो समुद्र कहते हैं उसका नाम रखा है। அப்புறம் வெட்டாந்தரைக்கு என்னன்னு பேர் வச்சாரு? பூமின்னு பேர் வச்சாரு. और सूखा जमीन को परमेश्वर ने क्या किया है? पृथ्वी करके रखा है। அதுல வந்து என்னென்ன உருவாக்குனாரு? பிளான்ட்ஸ், அப்புறம் வந்து புஷஸ், கிராஸ், ட்ரீஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே ஆண்டவர் அப்புறம் வந்து फ्रूट्स எல்லாத்தையும் அன்னைக்கே थर्ड டேவே உருவாக்கிட்டாரு. उसमें परमेश्वर ने क्या किया है? जो बहुत सारे झाड़ जो पौधे हैं, जो वेजिटेबल, जो फल देने वाले सब झाड़ को परमेश्वर ने बनाया है। அது வந்து ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல वो उत्पत्ति पहला अध्याय में 9 to 13 வசனங்கள். वो 9 से लेकर 13 वचन तक। இப்போ फोर्थ डे अभी चौथा दिन என்னென்ன உருவாக்குனாரு? चौथा दिन परमेश्वर ने क्या क्या बनाया है? ஸ்டார்ஸ், மூன்ஸ் அண்ட் அப்புறம் வந்து சன் எல்லாத்தையும் फोर्थ डे உருவாக்குனாரு. उसमें जो सूर्य, चंद्रमा और जो बहुत सारे तारों को परमेश्वर ने चौथा दिन बनाया है। அது வந்து ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல वो उत्पत्ति पहला अध्याय में 14 to 19 வசனங்கள். वो 14 से लेकर 19 वचन तक है। இப்போ வந்து ஃபிஃப்த் டே अभी पांचवा दिन என்னென்ன உருவாக்குனாரு? அந்த சமுத்திரத்துல இருக்கிற எல்லா அப்படின்னா கடல்ல இருக்கிற எல்லா திங்ஸ், எல்லா फिशेस எல்லாத்தையும் உருவாக்குனாரு. अभी समुद्र में रहने वाले सब जो प्राणी को परमेश्वर ने बनाया है। அப்புறம் बर्ड्स அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு உருவாயிடுச்சு. और उसी दिन पक्षी जो आकाश में उड़ने वाले पक्षी को परमेश्वर ने बनाया है। இப்போ வந்து அது வந்து எதுல இருக்குன்னா ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல वो किसमें है? उत्पत्ति पहला अध्याय में 20 to 23 वर्सेस. उसमें जो 22-23 वचन। இப்போ சிக்ஸ்த் டே என்ன உருவாக்குனாருன்னா अभी छठवां दिन क्या परमेश्वर ने बनाया है? இந்த வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், அப்புறம் ஊரு பிராணி, அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹியூமன் மனுஷனை உருவாக்குனாரு. जो जंगली जो जानवर और जो घर की जानवर और रेंगने वाले जो जंतु सब परमेश्वर ने बनाया है। அது வந்து எதுல இருக்குன்னா ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல वो किसमें? जो उत्पत्ति पहला अध्याय 24 to 25 और 24 से लेकर 25 तक। அதே சிக்ஸ்த் டேல தான் उसी जो छठवां दिन में ஆதாமே ஆண்டவர் உருவாக்குனாரு. आदम को परमेश्वर ने बनाया। அது எங்க இருக்குன்னா वो किसमें है? அது வந்து ஜெனிசிஸ் செகண்ட் சாப்டர்ல जो उत्पत्ति दूसरा अध्याय में 6 and 7 verses.
छठवां और सातवां वचन है। இப்போ உங்களுக்கு நான் 2 டைம் இதை ரிவைஸ் பண்ணி சொல்லிட்டேன் குட்டீஸ். अभी देखो मैं अभी आपको 2 बार रिवर्स करके मैंने बोल दिया। இனிமே நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். अभी आप कंफ्यूज नहीं होगा करके मैं भरोसा करता நீங்க हूं। உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த வசனங்களை எல்லாம் படிச்சு பாருங்க. आपको जब भी समय मिलता है आप क्या करो, ये सब वचन को क्या करो, पढ़ के देखो। அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன், देखो परमेश्वर कितना ज्ञान से भरा हुआ परमेश्वर, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், और वो कितना सामर्थ्य है, அவருடைய மகிமை எப்படி நிரம்பி இருக்குது, उनका महिमा कैसा भरा हुआ है, அவர் எவ்வளவா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. वो कितना हमसे प्यार रखा है करके हम जान लेंगे। அப்ப நமக்காக தான் இது எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குனாரு. हमारे लिए परमेश्वर सब कुछ बनाया। அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாரு, மனுஷனே உருவாக்குனாரு. उसके बाद ही परमेश्वर ने मनुष्य को बनाया। அப்ப படைப்புக்கும் உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. देखो जो बनाने और सृष्टि करने में फर्क है। படைக்கிறதுனா எல்லாத்தையும் வார்த்தையில சொன்னாரு, அதெல்லாம் உருவாயிடுச்சு. जो जो सृष्टि मतलब जो सब अपने मुंह से कहा वो सब हो गया है। அப்போ வந்து நம்மள என்ன பண்ணாரு, களிமண் எடுத்து உருவாக்கி அவருடைய நாசின் சுவாசத்தை ஊதினாரு. परमेश्वर हमें कैसा बनाया, जो मिट्टी से लेकर हमें बनाकर, हाथ से बनाकर उनके जो श्वास को हमारे मुख से फूका है। அப்ப வந்து பொம்மை வந்து யார போல உருவாக்குனாரு, அந்த பொம்மைய அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி। जो पुतले किसके समान परमेश्वर ने बनाया, उनके स्वरूप के अनुसार परमेश्वर ने बनाया। அப்ப நம்ம எல்லாம் யார போல இருக்கிறோம், तो हम सब किसके समान हैं, ஏசப்பா போல இருக்கிறோம்। यीशु पिता के समान है। அப்போ நம்முடைய ரூபத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு துச்சமா நம்ம நினைக்க கூடாது। इसलिए हम क्या करना नहीं चाहिए, हमारे जो जो स्वरूप को हम तुच्छ नहीं जाना है। பாருங்க, ஸ்கூல் படிக்கும் போது அதுல வந்து அக்ரணை பொருட்கள் உயர்திணை பொருட்கள் கொடுத்திருப்பாங்க। देखो हम स्कूल में पढ़ते समय உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், जो जान है उस चीज और जान नहीं उस चीज को हम पढ़ते हैं। அப்ப உயிர் உள்ளதுலயே விலை உயர்ந்தது யாருன்னா மனுஷன் தான்। अभी देखो जो जिसके पास जान है, उस पृथ्वी में जिसके पास जान है उस बहुमूल्य कौन है, मनुष्य है। அப்போ நம்ம மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஹெவனுக்கு போக முடியும்। तो सिर्फ हम लोग ही क्या कर सकते हैं, स्वर्ग राज्य जा सकता है। அப்போ வந்து மீதி எல்லாம் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஹெவனுக்கு போகாது। अब बाकी सब जान हो रहे हैं वो सब स्वर्ग राज्य में नहीं जा सकते, ஏன்னா அதெல்லாம் இந்த பூமியோட முடிஞ்சு போயிடும்। वो सब சரியா? इस पृथ्वी में खत्म हो जाएंगे। சரி, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராதுல்ல? ठीक है, आपको अभी डाउट नहीं आएगा ना? சரி, நம்ம இப்போ வந்து மனப்பாட வசனம் பாப்போமா? ठीक है, हम मनन के वचन देखेंगे। Psalms 19 जो भजन संहिता 19वां अध्याय 1ஆம் வசனம் நம்ம படிக்கலாம்। पहला वचन हम पढ़ेंगे। வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, आकाश परमेश्वर की महिमा का वर्णन कर रहा है, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது। और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है। வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, आकाश परमेश्वर की महिमा का वर्णन कर रहा है, ஆகாய விரிவு और आकाश मंडल அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது। उसकी हस्तकला को प्रकट कर रहा है। ஆகாய விரிவுனா என்ன தெரியுமா? अभी आकाश मंडल मतलब क्या है? அப்படின்னா அந்த ப்ளூ கலர்ல தெரியுது, அது ஆகாய விரிவு। जो हम अभी देखते हैं ना, जो ब्लू कलर में, वो सब आकाश मंडल है। இப்ப எப்படி நம்ம ஒரு கீழே நம்ம பாய் போட்டு நம்ம உட்கார்ந்து இருப்போமோ, जैसा हम जमीन पर जो मतलब चटाई डालकर बैठते हैं, அப்ப வான தாண்டவர் ஆகாய விரிவினால வந்து என்ன பண்ணாரு, மறைச்சிருக்கிறாரு। अभी परमेश्वर आकाश को एक जो पर्दा डालकर बंद किया है। ஒரு பெட்ஷீட் மாதிரி ஆகாய விரிவு, एक जो पर्दा के समान है जो आकाश मंडल। இப்ப வந்து அது கீழே விழுதா நம்ம தொட்டோம்ல, या अभी आप छूते हो नीचे गिरता है क्या? இல்ல அது ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குது। वो एकदम कड़क से पकड़ा है। இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல கொண்டு போறதுக்குள்ள கீழே விழுந்துருதுல்ல, अभी हम एक चीज को ऊपर लेते हैं, क्या होता है, नीचे गिर जाता है। ஆனா அந்த ஆகாய விரிவு விழுதா? क्या वो आकाश नीचे गिरता है? இல்லல்ல। नहीं ना। அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஞானமா மகிமையா அதெல்லாம் நமக்காக படைச்சிருக்காரு। देखो परमेश्वर कितना ज्ञान से महिमा से परमेश्वर हमारे लिए बनाया है। இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா குட்டீஸ்? ये सब हम देखने से हम क्या सोचना है पता है? தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, परमेश्वर हमारे ऊपर प्यार रखा है। நம்ம வந்து அவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு தான் நம்மளே உருவாக்குனார் ஆண்டவர்। हम उनसे बात करना है करके परमेश्वर ने हमें बनाया है। நம்ம அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளே உருவாக்குனாரு। हम उनके साथ रहना है करके परमेश्वर ने हमें बनाया है। நம்மள உருவாக்கும் போது என்ன நினைச்சாரு, நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் படைச்சிருக்காரு।
படைச்சிட்டாரு. हमें बनाने से पहले परमेश्वर ने हमें जो कुछ जरूरत है वो सब परमेश्वर ने तैयार कर दिया है। எவ்வளவு அன்பான தேவன் இல்ல? कितना प्यार से भरा हुआ परमेश्वर சரி ना। குட்டீஸ், இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வீட்ல போய் நல்லா படிங்க. ठीक है बच्चे, ये बच्चों को आप घर पे जाकर अच्छा पढ़ो, நீங்க வந்து பயான் பண்ணிக்கோங்க. आप ये उसे मनन कीजिए। நெக்ஸ்ட் வீக் நாங்க கேட்கும்போது சொல்லுங்க, ஓகேவா? अगले हफ्ते हम पूछते समय आप क्या करो, हम पूछते समय आप बोलना चाहिए। ஏன்னா இவங்க டைரக்டா வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? क्या ये लोग जो डायरेक्ट आके नहीं पूछेंगे कहते सोचते हो? ஏசப்பா உங்களை பாக்குறாரு. यीशु पिता आपको देखता है। அதனால இன்னைக்கே நீங்க வீட்ல போய் இது என்ன பண்ணுங்க, பைகாட் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, சரியா? इसीलिए आज ही आप घर पे जाकर क्या करो, इसे मनन करो, மறந்துடாதீங்க. मत बोलिए। சங்கீதம் 19 भजन संगीता 19वां अध्याय 1 पहला वचन। வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, आकाश परमेश्वर की महिमा को वर्णन करता है ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையே அறிவிக்கிறது. और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है। சரி, நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாமா? ठीक है, अभी हम प्रार्थना करेंगे। இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? आज आपने क्या सीखा है? அவருடைய மகிமையும் उनकी महिमा அவருடைய கரங்களின் கிரியையும் और उनकी हस्तकला की क्रिया को நம்ம பார்த்தோம்ல. हमने देखा है ना, எந்தெந்த டேல என்னென்ன ஆண்டவர் உருவாக்குனாரு, जो किस किस समय में परमेश्वर ने क्या क्या बनाया है। அவருடைய கிரியேஷன் எல்லாமே பாருங்களேன், அந்த வசனத்துல படிக்கும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்து நல்லதா இருக்கு, இது நல்லதுன்னு சொல்லிட்டு படிச்சாரு. जो कुछ परमेश्वर ने बनाया सृष्टि किया वो सब देखकर परमेश्वर ये अच्छा है करके परमेश्वर कहा। அதனால எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நாம வந்து ஒரு ஏசப்பா நம்ம மேல அன்பாவே இல்ல, அவருக்கு நம்மள பிடிக்காதுன்னு நம்ம எப்பவுமே ஒதுங்கி போகவே கூடாது. हम हमेशा ये मत नहीं सोचना है कि परमेश्वर के मेरे ऊपर प्यार नहीं है, मुझे पसंद नहीं, ऐसे नहीं सोचना है। நீங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எந்த ரூபத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். यदि आप गोरे हो काला हो, परमेश्वर आप जो जैसा हो परमेश्वर आपको पसंद करता है। அதனாலதான் அவர் வந்து நம்ம எல்லாரையும் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய என்னது அவருடைய சாயலின்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறார். इसीलिए परमेश्वर ने उनके स्वरूप के समान हमें बनाया है। அதனால நீங்க அவர்கிட்ட பேசணும்ட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. इसीलिए आप उनसे बात करने के लिए परमेश्वर चाहता है। நீங்க அவர் கூட இருக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு. आप उनके साथ रहने के लिए परमेश्वर चाहता है। நீங்க அவர் கூட பேசுவீங்களா? क्या आप उनसे बात करेंगे? நீங்க அவர் கூட இருப்பீங்களா? आप उनके साथ रहेंगे? சரி, நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க அவர்கிட்ட டெய்லி பேசுவீங்க, அவர் கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு हम विश्वास करते हैं कि आप रोज उनके साथ रहेंगे, उनके साथ बात करेंगे करके हम विश्वास करते हैं। ஏசப்பாவும் உங்க கூட இருக்கிறார், और சரியா? यीशु पिता भी आपके संग है। ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். ये अच्छे समय के लिए हम कोटि कोटि स्तुति करते हैं। இந்த நாள்ல கூட ஏசப்பா इस दिनों में परमेश्वर நம்முடைய கிரியேஷன்ஸ் பத்தி நாங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. आपने जो सृष्टि किया उसके बारे में इस बच्चों को सिखाने के लिए आपने अनुग्रह किया है। எங்களை உமக்காக உருவாக்குனீங்க அப்பா. हमें आपके लिए आपने बनाया परमेश्वर, உம்மோடு பேசும்படியாக, आपके साथ बात करने के लिए, உம்மோடு உறவாடும்படியாக, आपके साथ मेल मिलाप करने के लिए, உம்மோடு கூட இருக்கும்படியாக எங்களை நீங்க உருவாக்குனீங்க ஆண்டவரே. आपके संग रहने के लिए आपने हमें बनाया है। உமது சாயலின்படி உமது ரூபத்தின்படி எங்களை படைச்சிருக்கீங்கப்பா. परमेश्वर आपकी मतलब आपके समान, आपके स्वरूप के समान हमें बनाया है। எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்ச அப்புறம் எங்களை நீங்க படைச்சு உருவாக்குனீங்க ஆண்டவரே. हमें जो कुछ जरूरत था वो सब पहला ही आप तैयार करके उसके बाद हमें बनाया है। அப்பா உம்முடைய அன்பையும் परमेश्वर आपके प्यार को, உம்முடைய மகிமையும் आपकी महिमा को உம்முடைய கரத்தின் கிரியையும் और आपके हाथ की क्रिया को பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. इस बच्चे सब जानने के लिए आपने अनुग्रह कीजिए। இனிமேல் அனுதினமா அவர்கள் உம்மோடு பேசுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. आज से हर रोज बच्चे आपसे बात करने वाले बच्चे समान बनेंगे। உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. आपके साथ रहने वाले बच्चे के समान बना दीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हर एक बच्चों को आप आशीष कीजिए। அவர்களை நீர் உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். आप उन्हें बढ़ाने के लिए हम प्रार्थना करते हैं। உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்ப்பீராக. आपकी स्वर्ग राज्य में उन्हें ले लीजिए। நீரே வழிநடத்தும். आप ही अगुवाई कीजिए। இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता। ஆமென்.